சதக்கியின் அனைத்து தமிழ் பயான்களையும் கேட்பதற்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறவாதீர்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்து அனைத்து பயான்களையும் நீங்கள் கேளுங்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற ஓரிரை கலிமாவை எடுத்துரைப்பதற்காக இந்த உலகத்திற்கு யாரை அல்லாஹ் அனுப்பினானோ, இந்த உலகத்தை யாரை படைக்கவில்லையோ அல்லாஹ் இந்த உலகத்தை படைத்திருக்க மாட்டான். அப்படிப்பட்ட அல்லாஹுவின் தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விருப்பமான முஸ்லிம் யார்? யார் அவர்களுக்கு விருப்பமானவர்? அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரை விரும்புகிறார்கள்? இந்த ஹதீஸை கொஞ்சம் கேளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், இன்ன மின் அஹப்பிக்கும் இலைய, எனக்கு உங்களில் மிகவும் விருப்பமானவர் நிச்சயமாக யார் என்று தெரியுமா? யார்? அஹ்ஸனக்கும் அஹ்லாகன், அழகிய குணமுடையவர், அழகான முறையில் நடந்து கொள்ளக்கூடியவர், புறம் பேச மாட்டார், கோல் சொல்ல மாட்டார், அவதூறுகளை பரப்ப மாட்டார், அநியாயமான முறையில் யாரிடத்தில் நடந்து கொள்ள மாட்டார், பொய் பேச மாட்டார். எல்லா பேச்சுக்களிலும் சரி, எந்த பேச்சை எடுத்து கொண்டாலும் அவரிடத்திலே நறுகுணமும் அன்பும் பாசமும் நிறைந்து காணப்படும். அவர்தான் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விருப்பமானவர். கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த விருப்பத்தை நீங்கள் அடைந்து கொள்ளுங்கள், அந்த அன்பை நீங்கள் அடைந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய நேசத்தை நீங்கள் அடைந்து கொள்ளுங்கள். அடைந்து கொள்ள வேண்டும் என்றால் முஸ்லிம்களுக்கு மத்தியிலும் நேசத்தோடு நீங்கள் இருங்கள், நற்குணமுடையவர்களாக நீங்கள் இருங்கள், பிற மக்களிடத்திலும் நற்குணமுடையவர்களாக நீங்கள் வாழுங்கள். நீங்கள் வாழும் காலமெல்லாம் எந்த மனிதர்களிடத்திலும் கடுகடுப்பாய் காட்டாதீர்கள், கோபத்தை காட்டாதீர்கள், அன்பை வெளிப்படுத்துங்கள், நேசத்தை வெளிப்படுத்துங்கள், நற்குணத்தை வெளிப்படுத்துங்கள், நற்குணத்தோடு வாழுங்கள். அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விருப்பமுள்ளவர்களாக நீங்கள் ஆகிவிடுவீர்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உண்மையான முஸ்லிம்களாக, உண்மையான முஃமின்களாக, உண்மையான அல்லாஹ்வுடைய உண்மையான அடியார்களாக இந்த உலகத்திலே வாழக்கூடிய அந்த பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தார்.